பொதுமக்களுக்கான இலவச சட்ட உதவி சங்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பொதுமக்களுக்கான இலவச சட்ட உதவி சங்கம் சார்பில் சங்கத்தின் நிறுவனர் கராத்தே ராஜா தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் கராத்தே ராஜா செய்தியாளரிடம் கூறியதாவது: நான் பொதுமக்களுக்கான இலவச சட்ட உதவி சங்கம் அமைத்து வழக்கறிஞர்களை வைத்து இலவசமாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருகிறேன். இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் வீடு கட்டிக் கொண்டிருந்த எங்கள் சங்க உறுப்பினர் நாச்சால் அவர்களுக்கு நடிகை கௌதமிக்கும் 2023 நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது நாச்சால் வீட்டை 2024 புல்டோசர் மூலம் சட்டவிரோதமாக நடிகை கௌதமி இடித்து தரைமட்டம் ஆக்கியுள்ளார். மேலும் இது குறித்து நாச்சால் நீலாங்கரை காவல் அதிகாரியிடம் புகார் கொடுத்துள்ளார். அப்புகார் அடிப்படையில் 2023 நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது 2024 எந்த அடிப்படையில் கௌதமி இடித்தார் என்று நீதி கேட்டு 15/5/2025 காலை 11:30 மணிக்கு நீலாங்கரை காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடத்துவதென்று காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இந்த நிகழ்வு குறித்து செய்தியாளரிடம் விளக்கி கூறினார். நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாச்சால் மற்றும் அவரது கணவர் உடனிருந்தனர். வணக்கம். பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கத்தினுடைய நிறுவனர் கராத்தே ஏபி ராஜா, மாநில தலைவர் அமர்கேஷ், அஜய் கோபால் வர்மா. இப்போ இதில் எங்களுடைய சட்ட உதவி சங்கத்தினுடைய நாச்சாலும் நடிகை கௌதமியும் 2 பேரும் பார்ட்னர் மாதிரி, அது மாதிரி ரொம்ப பாலிய சிந்தனை, ரொம்ப 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரு இடம் வாங்கினாலும் சரி, இவங்க ஒரு இடம் வாங்க, இவங்க ஒரு இடம் வாங்க, பக்கத்துலேயே இடம்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தில் இவங்க இருந்திருக்காங்க. இப்போ நாச்சால் அவர்கள் வீட்டுக்கும் பக்கத்திலேயே இவங்க கௌதமி வீடு இருக்கு. அப்போ கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி பழகுறதுனால இவங்க ஏதோ சொத்து விதமான மோசடி பண்ணிட்டதாக இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது சம்மந்தமான வழக்கு ஓடிட்டு இருக்கு. இதில் அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கும் போது 23 வழக்கு ஓடிட்டு இருக்கு. 24 கௌதமி இவங்க வீட்டை இடிக்கிறாங்க. நாச்சால் வீட்டை சுமார் 2 கோடி ரூபா மதிப்புள்ள வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டை இடிச்சு தரமட்டம் ஆக்கிட்டாங்க. இது சம்பந்தமா பக்கத்தில் உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்தில் நாச்சார் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை சரியா நடவடிக்கை எடுக்கல. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் இப்போ பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு மீதும் நடவடிக்கை எடுக்காதனால வர 15/5/2025 நீலாங்கரை காவல் நிலைய வாசல்ல ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை முறையில் செய்வதாக நாங்கள் அறிவிப்பு விட்டுருக்கோம். இது அறிவிப்பு எதுக்கான, இது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தணும். கௌதமி அந்த வீட்டை இடிச்சாங்களா, என்ன செஞ்சாங்க, எதுக்காக இடிச்சாங்கன்னு எனக்கு விசாரணை பண்ணுங்க. நாச்சால் இவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க, அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க. என்ன உண்மை நடந்துச்சு, யார் வீட்டை இடிச்சா, இவங்க தான் இடிச்சாங்கன்னு முழுக்க நாங்கள் கௌதமி தான் இடிச்சாங்கிறது முழுக்க சொல்கிறோம். அப்போ இல்லைன்னா அவங்க நான் இடிக்கலன்னு அவங்க ஸ்டேஷனில் சொல்லணும். இல்லை காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசணும். யார் வீட்டை அடித்தா, எதுக்காக வீட்டை அடித்தோம், உங்கள் வீடு இங்கே இருக்குது, நீங்கள் இந்த வீட்டை இடிச்சிங்கன்னு சொல்லி அவங்கள கேட்கணும். அதனால் இது சம்மந்தமாக கேட்கணும்னு சொல்லி தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம். காவல்துறை உடனே விசாரணை நடத்தணும். அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால துரிதாக நடத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 கோடி ரூபா இருக்கும் அது. ஆமாம், 2 பேர் சேர்ந்து வாங்கினப்போ 5 கோடி ரூபா. ஆமாம் சார், அதாவது இவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் போராடி தான் போகிறாங்க. இவங்க எங்களுடைய அமைப்பில் 2 வருஷமாக உறுப்பினர் இருக்காங்க. இந்த போன மாதம் மீட்டிங் வரும்போது தான் எங்களுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக அந்த சட்ட ஆலோசனை வழக்கறிஞர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ எங்களை அணுகுறாங்க, எங்களுக்கு இது மாதிரி உதவி செய்யணும், நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல்துறை அணுகி எங்களுக்கு உதவி செய்யுங்கும் போது தான் நாங்கள் இது உள்ளே வரோம். அதனால தான் இன்றைக்கி அமைப்பு ரீதியாக நாங்கள் அவங்களுக்கு நீதி கேட்டு இன்றைக்கி இந்த பத்திரிகையாளரை சந்திக்கிறோம். இந்த போராட்டத்தையும் அதனால தான் நாங்கள் நடத்துகிறோம். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் பெட்டிஷன் எங்கள் அமைப்பு ரீதியாக கொடுத்தாச்சு. இவங்களும் கொடுத்துருக்காங்க, எங்கள் சங்கத்து சார்பாகவும் கொடுத்துருக்கோம். விசாரணை நடக்குது, விசாரணை நடக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே, எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியப்படுத்தலை. ஒருவேளை இவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே இல்லை. அதனால அவங்க பயப்படுறாங்க, என்ன பெட்டிஷன் கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லாமல் இருக்கு, எதனால அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறத ஒரு அச்சமாக இருக்காங்க.
இன்னைக்கு வேல்யூஷன் எப்படியும் ஒரு 6-7 கோடி ரூபா போகும். வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? 2020 வாங்கியிருக்காங்க. இடம் முக்கியமான இடம் தான், நீலாங்கரையில் முக்கியமான இடம் அந்த இடம். 2 பேருமே பக்கம் பக்கமே கௌதமியே வாங்குறாங்க, வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இல்லை அவங்க வீட்டுக்காரர் வந்து டைரக்டர் படத்தில் இது பண்ணிட்டு இருக்காரு, ப்ரொடியூசரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதில் பழக்கம், அந்த பழக்கத்தெல்லாம் இவங்க ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அது வழியாக தான் ஃப்ரெண்டு. அப்படி ஆகும்போது இவங்க ஹஸ்பண்டு கூட இவங்க இந்த அம்மா கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போவாங்க, 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இவங்க இருப்பாங்க, இவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க இருப்பாங்க. 2 பேரும் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு க்ளோஸாக பழகிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க அவங்கள ஏமாத்திட்டதான் நினச்சி தான் அவங்க போய் புகார் கொடுத்துருக்காங்க. 20 வருஷமாக குடும்ப நண்பர்களாக இருந்தவங்க திடீர்னு தான் இந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு 10 நாள் முன்னாடி கூட எங்கள்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏதோ பிஸ்னஸில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அது மாதிரி தான் ஏதோ சொன்னாங்களே ஒழிய இந்த மாதிரி கோவமாலாம் எதுவும் பேசினதில்லை, எதுவும் பண்ணது கிடையாது. இந்த கேஸ் கொடுக்கறதுக்கு 10 நாள் முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க கேஸ் கொடுக்கறதே எங்களுக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்துருக்காங்கங்கிறதே தெரியும். அவங்களோடதுன்னு சொல்றாங்க, ஆனால் இடம் என் பேர்ல தான் இருக்கு, பட்டா எல்லாமே என் பேர்ல தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 15ஆம் தேதி நீலாங்கரை காவலனுக்கு முன்பாக சட்ட உதவி சங்கம் என்ற பெயரில் தனக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டு தொடர்ந்து மிரட்டல் விடுப்பதாகவும் கராத்தே ஏபி ராஜா என்ற நபர் இந்த மிரட்டல் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாகவும் கூறி பலர் தனக்கு தொடர்பு கொண்டு மிரட்டதாகவும் தனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கூறி அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.